Black holes பத்தி நிறைய பேர் இப்படி தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். Black hole sucks everything, but it's not entirely true. Black holes கிட்ட ரொம்ப தீவிரமான கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஈவன் லைட்டால கூட Black holeோட கிராவிட்டி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பட் இதுக்காக யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் Black hole தனக்குள்ள இழுத்துட்டே இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஆப்ஜெக்ட்ஸோட மாஸ்க்கு ஏத்த மாதிரி கிராவிட்டி டிஃபர் ஆகும். மாஸ் அதிகமா இருந்தா கிராவிடேஷனல் புல்லும் அதிகமா இருக்கும். பூமியில நீங்க எந்த ஒரு பொருளை மேல தூக்கி போட்டாலும் அது கீழே வந்து தான் ஆகும். பட் அதே பொருளை ஒரு செகண்ட்க்கு 11.2 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வானத்தை பார்த்து தூக்கி வீசுனீங்கன்னா அது திருப்பி பூமிக்கு வராது. நம்ம பூமியோட கிராவிட்டில இருந்து எஸ்கேப் ஆகி அது ஸ்ட்ரைட்டா ஸ்பேஸ்க்கு போயிடும். ஒரு செலஸ்டியல் பாடியோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து தப்பிக்க தேவைப்படுற குறைந்தபட்ச வேகத்தோட பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. இப்போ பிளாக் ஹோல்ஸோட கிராவிட்டில இருந்து தப்பிக்க எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணும்னா கண்டிப்பா லைட்டோட ஸ்பீடை விட ரொம்ப அதிக ஸ்பீட் வேணும். பிகாஸ் லைட்டோட ஸ்பீட் பிளாக் ஹோல்ஸோட கிராவிட்டியை எதிர்த்து வெளியே வர போதுமானதா இல்லை. இதுக்கு தான் சொல்றேன், நீங்க என்னைக்காவது ஒரு பிளாக் ஹோலை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டு தள்ளியே இருங்க. அது கிட்ட போக போக கிராவிட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். ஒன்ஸ் நீங்க பிளாக் ஹோலோட ஈவென்ட் ஹரைசனை கடந்து உள்ள போயிட்டீங்கன்னா என்ன ஆகுன்றத வேற வீடியோல பார்க்கலாம்.